Hi everyone, welcome to WD Institution. So previous video gate பற்றி நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ கேட்னா என்ன, கேட் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது, கேட்டோட எக்ஸாம் பேட்டர்ன், ஸோ எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத, என்ன மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் கேட்டில் நிறைய நம்ம டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதில் நம்மளுக்கு இசிஇ எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்டில் உள்ள சிலபஸ் வந்து எப்படி இருக்கும், என்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க, என்னென்ன புக்ஸ்லாம் நம்ம ஸ்டாண்டர்ட் ஆத்தராக உள்ள என்னென்ன புக்ஸ் வந்து ரெஃபர் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஜென்ரல் ஆப்டி சிலபஸில், கேட் சிலபஸில் நம்மளுக்கு ஜென்ரல் ஆப்டி கொடுத்துருக்காங்க. ஸோ ஜென்ரல் ஆப்டியூடில் இந்த சிலபஸ் எல்லாமே கவர் ஆகுது. ஸோ எது அப்படின்னா வேர்பல் ஆப்டியூடு, குவான்டிடேட்டிவ் ஆப்டியூடு, அனலிட்டிக்கல் ஆப்டியூட் அண்ட் ஸ்பேஷியல் ஆப்டியூடு. ஸோ வேர்பல் ஆப்டியூட் அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்மளுக்கு பேசிக் இங்கிலீஷ் கிராமர் பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். குவான்டிடேட்டிவ் ஆப்டியூட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் பேஸ் பண்ணி நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சார்ட்டில் பை சார்ட்டு, பார் சார்ட்டு, ஸோ சார்ட்டில் கொடுத்து நமக்கு கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஓகேவா. அனலிட்டிக்கல் ஆப்டியூட் அப்படின்னா அது இதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா லாஜிக்கல் இண்டக்ஷன் அண்ட் டிரெக்ஷன், அதாவது நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் வந்து ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்து வென் டயக்ராம் யூஸ் பண்ணணும் நம்மளுக்கு, அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸ்பேஷியல் ஆப்டியூட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸ்பேஷியல் ஆப்டியூட் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் ஆஃப் ஷேப்ஸ்னால் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ரெக்டாங்குலர், ஸ்கொயரு, ஸோ இந்த ஷேப் ட்ரையாங்கிள், ஸோ இந்த ஷேப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் ஷேப்ஸ்லேருந்து நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் வந்து வரும். இந்த ஸ்பேஷியல் ஆப்டியூட் அப்படிங்கிறது நியூவாக நம்ம சிலபஸ் வந்து இன்க்ளூட் ஆகிருக்கு 2021. ஸோ இது 4 இந்த 4 ஆப்டியூட்மே வந்து நம்மளுக்கு ஜென்ரல் ஆப்டி வந்து கொஸ்டின்ஸ் வரும். ஸோ என்னென்ன புக்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, குவான்டிடேட்டிவ் ஆப்டியூட் பை ஆர்எஸ் அகர்வால் புக்ஸை நீங்கள் ரெஃபர் பண்ணாலே போதும். ஸோ மோரோவர் அதில் நிறையா எல்லா கான்செப்ட்ஸுமே வந்து இன்க்ளூட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் இங்கிலீஷ் பை ஹரிபிரசாத் மோகன் அப்படிங்கிற ஆத்தர் புக்கு வந்து ரெஃபர் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்மளுக்கு இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸில் வந்து இதில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. இதுக்கப்புறம் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் சிலபஸில் வரும். ஸோ அதில் என்னென்ன நம்மளுக்கு வந்துட்டு சாப்டர்லாம் கவர் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, லீனியர் அனாலிசிஸ், வெக்டர் அனாலிசிஸ். நம்மளுக்கு இன்ஜினியரிங் படிக்கும் போது M1, M2, M3 இருக்கு இல்லையா, ஸோ அதுலேருந்து தான் நம்மளுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்குப்பாங்க. ஸோ லீனியர் அனாலிசிஸ், வெக்டர் அனாலிசிஸ், காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ், ப்ராபபிலிட்டி, கால்குலஸ்னால் வந்துட்டு நம்மளுக்கு இன்டகிரேஷன் யூஸ் பண்ணுவோம்ல, ஸோ அந்த கொஸ்டின்ஸ் மாதிரி பேசிஸ் வரும். தென் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ். ஸோ இன்ஜினியரிங் மேக்ஸ்க்கு வந்து நீங்கள் என்ன புக்ஸ் வந்து ரெஃபர் பண்ணலாம் அப்படின்னா, ஹையர் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் பை டாக்டர் பிஎஸ் கிரீவல் அப்படிங்கிற ஆத்தர் புக்கு வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் பை எர்வின் கிரீசிங் அப்படிங்கிற ஆத்தரை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். ஓகே. சிலபஸ் இசிஇ பேஸ் பண்ணி நம்ம எப்படிலாம் நம்ம அந்த சப்ஜெக்ட்ஸை வந்து எப்படி ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் டிவைட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நம்மளுக்கு வெரி ஹை ஸ்கோரிங் சப்ஜெக்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, இன்ஜினியரிங் மேக்ஸ்லையும் ஆப்டியூட்லையும் நல்லா வந்து கான்சன்ட்ரேட் பண்ணாலே நம்மளுக்கு எல்லா கொஸ்டின்ஸுமே நம்ம வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். ஹை ஸ்கோரிங் கோர் சப்ஜெக்ட்ஸில் வந்துட்டு என்ன ஹை ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னா, என்ன சப்ஜெக்ட்ஸ் வந்து ஹை ஸ்கோரிங் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸும் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸும். ஓகே. ஸோ இதை வந்து நம்ம வந்து நல்லா பார்த்தாவே நம்மளுக்கு அதிகமாக ஸ்கோர் பண்ணிடலாம். மீடியம் ஸ்கோரிங் பார்த்தோம் அப்படின்னா அனலாக் அண்ட் டிஜிட்டல் சர்க்யூட்ஸ். ஸோ இந்த ரெண்டு சர்க்யூட்ஸுமே வந்து இது ரெண்டுலேயுமே மீடியமாக நமக்கு கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ லோ ஸ்கோரிங் சப்ஜெக்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இடிசி, எலக்ட்ரானிக் டிவைசஸ் அண்ட் சர்க்யூட்ஸு, கம்யூனிகேஷன்ஸு அண்ட் இஎம்எஃப், எலக்ட்ரோமேக்னெட்டிக்ஸ். ஸோ இதுலேருந்து வந்து நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் வந்து கம்மியாக கூட கேட்கலாம். ஓகேவா. ஸோ லோ ஸ்கோரிங் சப்ஜெக்ட்ஸு. ஸோ நம்ம வந்து இது வந்து நெக்ஸ்ட் கேட் இசிஇ சிலபஸ் பார்த்தோம் அப்படின்னா, கேட் இசிஇ சிலபஸ் வந்து கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ், இஎம்எஃப், டிஜிட்டல் சர்க்யூட்ஸு, நெட்வொர்க் தியரி, அனலாக் சர்க்யூட்ஸு, சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் அண்ட் இடிசி. மோரோவர் டிஆர்பி சிலபஸ், டிஆர்பி டாபிக்ஸ்லாம் அப்படியே இருக்கும். நான் அந்த டிஆர்பி வீடியோவில் அந்த டாபிக்ஸ் எல்லாமே ப்ரீஃபாக சொல்லியிருப்பேன். இதில் வந்துட்டு கொஞ்சம் ஒரு சில டாபிக்ஸ் மட்டும் நான் நோட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. ஸோ கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் அப்படிங்கிறது டைம் டொமைன், ஃப்ரீக்வன்சி டொமைன், ரூட் லோக்கை, போர்ட் பிளாட்டு. ஸோ இது இந்த டாபிக்லாம் வந்துட்டு இதில் இன்க்ளூட் ஆகும். ஸோ என்ன ஆத்தர் நம்ம ரெஃபர் பண்ணலாம் அப்படின்னா, கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் பை நாகரத்தன் குளோபல் அப்படிங்கிற ஆத்தர் புக்ஸை நம்ம வந்து ரெஃபர் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நார்மானிசி அப்படிங்கிற ஆத்தரை வந்து நம்ம ரெஃபர் பண்ணலாம். இஎம்எஃப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன்ஸ், டிரான்ஸ்மிஷன் லைன், ஸோ இந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் இன்வால்வ் ஆகும். ஸோ என்ன ஆத்தர் புக் ரெஃபர் பண்ணலாம் அப்படின்னா, வில்லியம் ஹேவிட் அப்படிங்கிற ஆத்தர், அதாவது இன்ஜினியரிங் இஎம்எஃப் பை எலக்ட்ரோமேக்னெட்டிக்ஸ் பை வில்லியம் ஹேவிட், ஆண்டனா தியரி பை பேலனிஸ் அப்படிங்கிற ஒரு ஃபாரின் ஆத்தர் புக்கை வந்து ரெஃபர் பண்ணலாம். டிஜிட்டல் சர்க்யூட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் சர்க்யூட்ஸ்னால் பூலியன் எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த கே மேப்பு,
இல்லை 8085 ஆர்கிடெக்சர் ப்ராசஸிங், ஸோ அது எல்லாமே மைக்ரோ ப்ராசஸர், மைக்ரோ கண்ட்ரோலர், இந்த டாபிக்லாம் வந்துட்டு இன்க்ளூட் ஆகுறது. ஸோ இதில் என்ன புக்கு நம்ம ரெஃபர் பண்ணலாம்னா சாலிவாகன், டிஜிட்டல் சர்க்யூட்ஸ் பை சாலிவாகன் அப்படிங்கிற புக்கை ரெஃபர் பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் டிஜிட்டல் சர்க்யூட்ஸ் பை ஆனந்த்குமார் அப்படிங்கிற ஆத்தர் புக்கை நம்ம ரெஃபர் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் தியரி. நெட்வொர்க் தியரியில் என்னென்ன டாபிக்னா நெட்வொர்க் அனாலிசிஸ், தியரம்ஸ், சூப்பர் பொசிஷன், நார்டன்ஸ் தியரம், ஸோ அந்த தியரம்ஸ்லாம் வந்துட்டு இதில் இன்வால்வ் ஆகும். ஸோ என்ன ஆத்தர் வந்து ரெஃபர் பண்ணலாம் அப்படின்னா நெட்வொர்க் தியரி பை அலெக்சாண்டர் சதிக் அப்படிங்கிற ஆத்தர் ரெஃபர் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நெட்வொர்க் அனலைசிஸ் பை வேன் வால்கன்பர்க் அப்படிங்கிற ஆத்தரை வந்து நம்ம ரெஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு அனலாக் சர்க்யூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாடுலேஷன், அனலாக் சர்க்யூட்ஸ் வந்து மாடுலேஷன் டெக்னிக்ஸ்லாம் இருக்கும். அனலாக் எஃப்எஸ்கேபி அந்த மாதிரி மாடுலேஷன் டெக்னிக்ஸ்லாம் இருக்கும். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மைக்ரோ எலக்ட்ரானிக்ஸ் பை சீத்ரா அண்ட் சிமித் அது அப்படிங்கிற ஆத்தரை வந்து நம்ம ரெஃபர் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா லீனியர் ஐசிஸ் பை கேட்வார்ட் அப்படிங்கிற ஆத்தர் புக்கை வந்து நம்ம ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸில் வந்துட்டு என்னென்ன டாபிக் கவர் ஆகுது அப்படின்னா டிஎஃப்டி, எஃப்எஃப்டி, ஐஏஆர், எஃப்ஐஆர் ஃபில்டர்ஸ் இது எல்லாமே கவர் ஆகும். ஸோ சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆலன் வி ஓப்பன்ஹீம் அப்படிங்கிற ஆத்தரை வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம், புக்ஸை வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு இடிசிக்கு, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டிவைசஸ் அண்ட் சர்க்யூட்ஸ்க்கு வந்து பிஜேடிஎஃப், ஃபெட்டு, மாஸ்ஃபெட்டு இது எல்லாமே வந்துட்டு இன்க்ளூட் ஆகக்கூடிய டாபிக்ஸு சப்ஜெக்ட்டு. ஸோ இதுக்கு என்ன புக் வந்து ரெஃபர் பண்ணலாம் செமிகண்டக்டர் டிவைசஸ் பை டேவிட் நியர்சன் அப்படிங்கிற ஆத்தர் புக்கை வந்து நம்ம ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட்டு சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸில் வந்துட்டு ஒரு கேட் கொஸ்டின் ப்ராப்ளம் வந்து பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் வந்து நல்லா ரீட் அவுட் பண்ணிக்கணும். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத கிளியராக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு சிஸ்டம், தி கேஸ்கேட் சிஸ்டம் ஹேவிங் இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் H1 of n 1, H2 of n 1, ஸோ ஷோன் இன் டயக்ராம். நம்மளுக்கு வந்து டயக்ராமே கொடுத்துட்டாங்க. H1 of n, H2 of n நம்மளுக்கு வந்து சீரீஸ் கனெக்ஷனில் இருக்குது, தட் இஸ் கேஸ்கேட் கனெக்ஷன். The next வந்துட்டு the input sequence x of n for which the cascade system produces the output sequence y of n. நம்மளுக்கு வந்து y of n output sequence வேல்யூமே கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த சிஸ்டமோட 0th சாம்பிளும் கொடுத்துட்டாங்க, அவுட்புட் சீக்வன்ஸும் கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு x of n தான் நம்மளுக்கு இப்போ வேணும். எக்ஸ் ஆஃப் என் நமக்கு கீழே ஆப்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன ஆப்ஷன்ஸ் நம்ம வந்து ஃபார்முலாவில் போட்டு கரெக்டாக வருதோ, ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் யூஸ் பண்ணி எது கரெக்டாக வருதோ அதுதான் நம்மளுக்கு வந்து எக்ஸ் ஆஃப் என் சீக்வன்ஸு. ஸோ நம்மளுக்கு இப்போ என்னென்னா H1 of n-ம் H2 of n-ம் சீரீஸ் கனெக்ஷனில் இருக்குது. ஸோ நம்ம வந்து இந்த சிஸ்டத்தோட H of n வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். H of n-ஓட ஃபார்முலா என்னென்னா H1 of n கன்வல்யூஷன் ஆஃப் H2 of n. ஓகேவா, இதான் வந்து H of n-ஓட ஃபார்முலா. ஓகே, ஸோ இப்போ இது வந்து ஹெச் ஆஃப் எண்ணை வந்து எப்படி கண்டுபிடிக்கணும், நம்மளுக்கு இது ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. இது ரெண்டையும் நம்ம வந்து இப்போ டேப்லர் மெத்தடில் யூஸ் பண்ணுறோம், யூஸிங் டேப்லர் மெத்தடு. ஸோ H1 of n நம்ம வெர்டிக்கலில் எழுதியிருக்கோம், அதோட வேல்யூ 1, -1 வெர்டிக்கல் எழுதியாச்சு. H2 of n-ஓட வேல்யூ வந்து 1, 1 அதை வந்துட்டு நம்ம ஹரிசாண்டலில் எழுதியிருக்கோம். இப்போ நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். 1 × 1 1, 1 × 1 1, -1 × 1 -1, -1 × 1 -1. இப்போ வந்து டயக்னல் டேப்லர் மெத்தட் தான் போடுறோம், டயக்னல் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு ஹெச் ஆஃப் என்னோட சீக்வன்ஸ் வந்து கிடச்சிடும். ஹெச் ஆஃப் என் நமக்கு என்ன வந்தது 1 -1 சம் பண்ணணும், டயக்னல் போட்டுட்டு சம் பண்ணணும். -1 + 1 0, அடுத்து -1. ஓகே, இதான் நம்மளுக்கு வந்து ஹெச் ஆஃப் என்னோட சீக்வன்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு ஹெச் ஆஃப் என் கண்டுபிடிச்சிட்டோம் 1, 0, -1. இப்போ ஒய் ஆஃப் என் ஃபார்முலா என்ன அப்படின்னா எக்ஸ் ஆஃப் என் கன்வல்யூஷன் ஆஃப் ஹெச் ஆஃப் என். ஓகேவா, இதுதான் ஃபார்முலா. ஸோ நம்ம இதுலேருந்து தான் நம்ம வந்து எக்ஸ் ஆஃப் எண்ணை வந்து எக்ஸ் ஆஃப் என் ஆப்ஷன்ஸில் கொடுத்துருக்க எக்ஸ் ஆஃப் எண்ணை ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம ஒன்றா சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஒய் ஆஃப் என் கண்டுபிடிக்கிறோம். ஸோ இந்த ஒய் ஆஃப் என் வந்து நம்ம கொடுத்துருக்க கொஸ்டின்ஸில் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம், மேட்ச் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு டேபிளர் மெத்தட் தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆப்ஷன் ஏ எடுத்துகிட்டு நம்ம வந்து போட போகிறோம். ஆப்ஷன் ஏ வந்து எக்ஸ் ஆஃப் என் சீக்வன்ஸ் என்ன, அதை வெர்டிக்கல் எழுதிக்கிறோம் 1 2 2 1. ஓகே, ஹெச் ஆஃப் என்னோட வேல்யூ 1 0 -1 தான். ஸோ இப்போ அதை மல்டிபிள் பண்ணுங்கள். 1 0 -1, 2 0 -2, 1 0 -1, 1 0 -1. ஓகேவா, ஓகே. இப்போ நம்ம இதை மல்டிபிள் பண்ண போகிறோம். இதை மல்டிபிள் பண்ணுறப்ப என்னென்னா மல்டிபிள் பண்ணியாச்சு, டயக்னல் போடுறோம். டயக்னல் போட்டுட்டு
சம் பண்ண போகிறோம். டயக்னல் போட்டுட்டு சம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆன்சர் வந்துட்டு 1 2 வருது, 0 அடுத்து -1 வருது, -1 -1 இப்படி வருது. நம்மளுக்கு இந்த சீக்வன்ஸ் வந்து ஆப்ஷன் அவுட்புட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த சீக்வன்ஸ் இல்லை. அப்போ நம்மளுக்கு ஆப்ஷன் ஏ கிடையாது. அடுத்து ஆப்ஷன் பியை வந்து சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். ஆப்ஷன் பியை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ஆப்ஷன் பியை சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறப்ப ஆப்ஷன் பி நம்மளுக்கு என்ன, x of n is equal to 1 2 2 1 ஓகே. இது வந்துட்டு 1 0 1 -1. ஸோ அப்போ இதை மல்டிபிள் பண்ணுங்கள். 1 0 -1 2 0 -2 2 0 -2 1 0 -1. இப்போ இதை டயக்னலில் போடுறோம். டயக்னலில் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சீக்வன்ஸ் கிடைக்கும். 1 1 2 + 0 2 2 2 -1 1 அடுத்து 1 -2 -1 -2 -1 சம் பண்ணியாச்சு. மல்டிப்ளிகேஷன் பண்ணி நம்ம டயக்னல் போட்டு சம் பண்ணிட்டோம். சம் பண்ணால் நம்மளுக்கு வந்து ஒரு சீக்வன்ஸ் கிடைக்குது. நம்ம அது அவுட்புட் மாதிரியே இருக்குது. ஓகேவா, நமக்கு கொடுத்துருக்க கொஸ்டினில் கொடுத்துருக்க அவுட்புட் சீக்வன்ஸ் மாதிரியே இருக்குது. ஸோ நம்மளுக்கு என்ன கரெக்ட் ஆன்சர் அப்போனா ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர், x of n. இதுதான் நம்ம வந்து சூஸ் பண்ணணும். ஓகேவா, ஆப்ஷன் பி இதுதான் x of n ஓட வேல்யூ. ஓகே, தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் டிஜிட்டல் சர்க்யூட்ஸில் வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளமேட்டிக் பார்ப்போம். பூலியன் எக்ஸ்பிரஷன். ஸோ a + b bar + c + d ஓகேவா ப்ளஸ் b + c bar ஓகேவா d bar ஹோல் பார். ஸோ இந்த பூலியன் எக்ஸ்பிரஷனை சிம்பிளிஃபை பண்ணணும்னா மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா பார்க்கு கீழே வேரியபிள் இந்த மாதிரி வந்துட்டாலே a + b ஹோல் பார் வந்துட்டாலே நம்மளுக்கு வந்துட்டு டிமார்கன்ஸ் தியரம் யூஸ் பண்ணி போடுவாங்க. ஸோ டிமார்கன்ஸ் தியரம் யூஸ் பண்ணாலும் நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும், ஆனால் நிறையா டைம் ஆகும். ஸோ இதை வந்து 2 ஸ்டெப்லேயே போடலாம். எப்படின்னா காம்ப்ளிமெண்ட் கீழே இருக்கிற எல்லா வேரியபிளும் பார்த்தீங்கன்னா லாஜிக்கலி டுகெதராக இருக்குது. ஸோ லாஜிக்கல் டுகெதராக இருக்கும்போது இப்போ ஒரு வேரியபிள் எடுத்துப்பாங்களே, எக்ஸாம்பிள் b bar + b அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு 1 தான். அப்போ 1 + anything அப்படிங்கிறது நம்மளுக்கு ஆன்சர் என்ன 1 தான். அதை ஹோல் பார் பண்ணோம், 1 பார் பண்ணோம்னா 0 தான். ஓகேவா, ஸோ நம்மளுக்கு ஆன்சர் 0 2 ஸ்டெப்லேயே கிடச்சிருச்சு. ஸோ மோரோவர் ECE சிலபஸ் எல்லாமே டாபிக்ஸு ஆத்தர் எல்லாம் என்னென்ன புக்ஸ் ரெஃபர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். ப்ராப்ளம்ஸும் ஒரு சில ப்ராப்ளம்ஸும் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டைம் கேட் ட்ரை பண்ணுறவங்க எல்லாருக்குமே வந்து என்னோட ஆல் த பெஸ்ட். ஸோ நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா, இண்டிவிஜுவலாக டெஸ்ட் எடுத்துகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கேட் வந்து கிளியர் பண்ண முடியும். ஸோ யாராவது இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க அப்படின்னா, இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணி கோச்சிங் போகலாம் அப்படின்னு இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எங்களை வந்து டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இருக்குது, காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.